தேவர்களுக்கு திருமால் அளித்த திருவாக்கு. வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடல்ல தசரத சக்கரவர்த்தி தனக்கு பிள்ளை பேறு இல்லைன்னு வருத்தப்பட்டு அதை தன்னோட குலகுருவான வசிட்ட முனிவர்கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட வசிட்ட மாமுனிவர் மனசுல ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கிறாருன்னு கம்பர் நமக்கு சொன்னார். இப்போ அவர் மனசுல என்ன எண்ணி பார்க்கிறாரு? சாதாரணமாக ஒரு விஷயமா? இல்லை இல்லை, ஒரு பெரிய சம்பவம், ஒரு உலக ரகசியம், தேவ ரகசியம் அது. ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம் திரண்டு போய் ஒரு பெருங்கடவுளிடம் முறையிட்ட ஒரு நிகழ்வு அது. அதைத்தான் இப்போ வசிட்ட முனிவர் தன்னோட ஞானக்கண்ணால் மனக்கண்ணால் பார்த்துட்டு இருக்கார். ஒரு அற்புதமான காட்சியைத்தான் கம்பர் இப்போ நமக்கு வர்ணிக்கிறார். வாங்க அதை உள்ள போய் பார்ப்போம். அலைக்கடல் நடுவன் ஒரு அனந்தன் மீமிசை, மலையென விழி துயில் வளரும் மாமுகில், கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பெண் என்று உலைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை. அலை கடல் நடுவன், என்ன ஒரு அழகான தொடக்கம். அலைகள் ஆர்ப்பரிக்கும் ஒரு மாபெரும் கடல். அது சாதாரண கடல் இல்லைங்க, பார்க்கடல். பால் போல வெண்மையா அலைகள் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த பிரம்மாண்டமான கடலுக்கு நடுவே ஒரு அனந்தன் மீமிசை, ஓர் ஒப்பற்ற ஒரே ஒரு அனந்தன். அந்த அனந்தன் யாரு? 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன், ஆதிசேஷ பாம்பு. அந்த கடலுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான படுக்கையா அவன் தன்னோட உடம்பை விரிச்சு படுத்திருக்கான். அந்த ஆதிசேஷன் மேல மலை என விழி துயில் வளரும் மாமுகில், ஒரு பிரம்மாண்டமான மலை மாதிரி கண்ணுறங்கி யோக நித்திரையில் இருக்கிறாராம். கார்மேகம் போன்ற நிறம் கொண்ட கருணை மழை பொழியும் திருமால். அவர் கண்மூடி தூங்கலையாம், விழி துயில் வளரும். அதாவது அவர் தூங்கினாலும் அவருடைய கண்கள் விழித்த நிலையிலேயே இந்த உலகத்தை அவர் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு கரிய மலை போல பிரம்மாண்டமான வடிவத்தில் அமைதியா அவர் அனந்தன் மேல சயனிச்சிருக்காரு. அப்போதான் அங்கேயே பெரும் துன்பத்தில் பெரும் அவதியில் இருக்கக்கூடிய தேவலோக வாசிகள், தேவர்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க. அவங்க ஏன் அப்படி வருந்துறாங்க? கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பெண் என்று. கொலை செய்வதையே தொழிலாக கொண்ட அரக்கர்கள், அவங்களோட கொடுமைகள், கொடுங்கோல் ஆட்சி, அதுல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த கார்மேகம் போன்ற திருமாலை பார்த்து தேவலோகத்தவர்கள் கதறாங்க. அந்த அரக்கர்களோட கொடுமை, அவங்களோட அடாவடி, அவங்களோட அநியாயம், இதெல்லாம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் அலறிக்கிட்டு இருக்காங்க. உலைவுறும் அமரருக்கு உரைத்த வாய்மையை. அப்படி மனம் உலைந்து பெரும் துன்பத்தில் ஆழ்ந்த அந்த அமரர்கள், அதாவது மரணமற்ற தேவர்கள், அவங்களுக்கு திருமால் என்ன சொன்னார்? பயப்படாதீங்க, அந்த கொலை தொழிலையே தொழிலா கொண்ட அரக்கர்களோட கொடுமையை நான் கண்டிப்பா போக்குவேன், அவங்களை அழிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாராம். இது சாதாரண வாக்கு இல்லை, வாய்மை, சத்திய வாக்கு, உண்மை வாக்கு. பாருங்க நண்பர்களே, கம்பரின் கவிநயத்தை. வசிட்ட முனிவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு நேரடியா சொல்லாம ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு தேவ ரகசியத்தை பார்க்கடல் நடுவுல இருந்து ஆரம்பிச்சு அற்புதமான காட்சியா நமக்கு காட்டுறார். திருமால் தேவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி தான் தசரதன் மகன் வேண்டி நிற்கிற இந்த நிலைமைக்கு அடிப்படையா அமையப் போகுதுன்றத எவ்வளவு அழகா உணர்த்துது இந்த ஒரு பாடல். அற்புதம் இல்லையா? ஆக திருமால் தேவர்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி இப்போ வசிட்ட முனிவரின் மனசுல வந்து நிக்குது. இந்த வாக்குறுதி தான் இந்த ராமாவதாரத்துக்கே ஒரு ஆரம்ப புள்ளிங்க. அடுத்த பாடல்ல தேவர்கள் ஏன் சிவபெருமானிடம் போனாங்க, அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு கம்பர் விரிச்சு சொல்ல போறாரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.